நம்முடைய நம்பிக்கைகளை வைத்து, நம்முடைய கற்பனைகளை வைத்துக் கொண்டுதான் நாம கடந்த கால நிகழ்வுகளையே கட்டமைக்கிறோங்கய்யா. நீங்க உங்களுடைய கடந்த காலம் என்ன உங்க நினைவுல வச்சிருக்கீங்களோ அதுக்கும் கடந்த காலத்துல நடந்த ஃபேக்ட்ஸ் நிஜத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்கய்யா. சற்றே தள்ளி நின்று சாட்சியாக பார்த்தீர்களானால், நான் சொல்றது முழுசா உங்களுக்கு புரியும். சாட்சியா நின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் பொங்கும், ஆஹா எவ்வளவு பெரிய சத்தியம் புரிஞ்சுது, இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல துக்கமே இல்லையடான்னு புரியும். இன்னொரு பக்கம் பெரும் துக்கம் பொங்கும், என்னடா இவ்வளவு வருஷத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு. ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீரும், ஒரு கண்ணில் இத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டமேன்ற துக்க கண்ணீரும் பொங்க வைக்கும். பரம சத்தியம் இது, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தை பேஸ் பண்ணி தான் உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுவீங்க. அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையில எல்லா எதிர்கால முடிவையும் எடுப்பீங்க. என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல எந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுக்கலாம். மேஜரான உங்களுடைய எல்லா முடிவுகளையும் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, அதாவது உங்களால என்னென்னலாம் சாதிக்க முடியும், எதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க, எதெல்லாம் நீங்க தோப்பீங்க, என்ன பண்ணா, இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு கருத்துக்கள் வச்சிருக்கீங்க. அது மொத்தமுமே சத்தியம் சாராத கற்பனை கட்டுரு. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மிகப்பெரிய சாத்தியமும் அளவில்லாத உற்சாகமும் தெளிவும், அப்படியே ரீசெட் பட்டனை தட்டி விட்டு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. மொத்தத்தையும் டெலீட் பண்ணிட்டு, பாஸ்ட டெலீட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிக்கிற அந்த சக்தியும் உற்சாகமும் தைரியமும் வந்துடும். உங்களுடைய கடந்த கால வலிகள், காயங்கள், அதை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இது எல்லாமே போலிங்கயா. கொஞ்சம் சாட்சியா பாருங்க. வெறும் இந்த 28 நாள் மட்டும் எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை ஆசிரமத்துக்கு வந்துருங்கன்னா கூட கூப்பிடல. அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க. கைலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவ சேனை நிகழ்ச்சி நடக்குது. உணவு, தங்குமிடம், வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன். அது 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமா கொடுக்குறேன். அது ஒரு பக்கம். 2வது, இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பரிவராஜ யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1 மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து, 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து, நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன். நீங்க பல்வேறு ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம் எல்லாம் பார்த்து வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையில் மலருவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 28 நாள் மட்டும் நீங்க கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டுல இருந்தபடியேவாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடந்தாலும், உங்களை பத்தி நீங்க பாஸ்ட், உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள், வலிகள், வேதனைகள், துக்கங்கள், எதை நினைச்சா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்றீங்களோ, கொந்தளிச்சு வெடிச்சு விடுறீங்களோ, அவை எல்லாவற்றையும் சாட்சியா பாருங்க. யார பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ, எந்த நிகழ்வு, எந்த நபர், எந்த சூழல், எந்த வார்த்தை, எந்த எண்ணம் உங்களை கொதிக்க செய்கிறதோ, டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுதோ, அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். அதற்கு நான் பொறுப்பு. சமாதி மனப்பழக்கம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ, இயலாததோ, சாத்தியமில்லாததோ, மூடி மறைக்க வேண்டியதோ, மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க. சமாதி மனப்பழக்கம். வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஒட்டிக்கோங்க, உங்க ஆபீஸ்ல ஒட்டிக்கோங்க. சமாதி மனப்பழக்கம்.